ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் நேம் வந்து மகிழ்ச்சி. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் கொடுங்க, பெல் பட்டனை டச் பண்ணி ஆளுங்கிறத டிக்கு கொடுங்க. எஸ்பிஓவில் ஒர்க்குக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது டெமோ எப்படி போட்டிருக்காங்கன்னு அதை பாருங்கள். அதை பார்த்து அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நம்மளுடைய குரூப்பில் இருக்க ஆளுக்கெல்லாம் வந்து அதை டெமோ மாதிரி நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் அதை பார்த்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து டெலகிராமில் உள்ளே போனோம். எப்போவுமே நம்ம வந்து ஒர்க் வந்து டெலகிராமில் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு, அதில் தான் நம்முடைய எஸ்பிஓக்குள்ளே போர்ட்டல் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை நம்ம டச் பண்ணி தான் என்றைக்குமே வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அந்த லிங்கை டச் பண்ணி இந்த மாதிரி காப்பி பண்ணணும். காப்பி லிங்குன்னு இருக்கா, காப்பி லிங்கை பண்ணிவிட்டு அப்படியே பேக்கு வரணும். பேக்கு வந்துட்டு குரோமில் உள்ளே போகணும். குரோமில் உள்ளே போன உடனே மேலே வந்து நம்ம டைப் பண்ணக்கூடிய எஸ்பிஓ போர்ட்டலுக்கு மேலே ஒரு லைட் ப்ளூ கலர் எஸ்பிஓ போர்ட்டல்னு இருக்குது. அதை டச் பண்ண உடனே அந்த பாக்ஸுக்குள்ளே டச் பண்ணுங்கள். கையை வச்சு டச் பண்ண உடனே கீழே லிங்க் யுவர் காப்பீடுன்னு இருக்குது. அதை டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். இதில் லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்த உடனே நம்மளுடைய ஐடி வரும். இதில் ப்ரொஃபைல் ஐடி இருக்குல்ல, ப்ரொஃபைல் ஐடியை லைட்டாக டச் பண்ண உடனே இந்த மாதிரி ஐடி வரும். நம்ம ஐடியை அந்த ஐடியை கொடுத்தா போதும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனவுடனே நம்ம பார்க்கக்கூடியது டேஷ்போர்டை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். டேஷ்போர்டில் உள்ளே போய் டச் பண்ணி அப்படியே மெதுவாக மேலே மேலே எடுத்து தூக்கி விட்டால் இதில் யுவர் டாஸ்க்கு ஸ்டார்ட் டேட்டுன்னு இருக்கா, இந்த டேட்டில் தான் நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டேட் இருக்கும். அந்த டேட்டில் தான் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அந்த டேட்டில் இருந்து நம்ம 3 நாளைக்கு ஒர்க் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டு. இப்போ டுடே டாஸ்க்கை நம்ம டச் பண்ணுறோம். டுடே டாஸ்க்கை டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டெப்பு 1, ஸ்டெப்பு 2, ஸ்டெப்பு 3, ஸ்டெப்பு 4ன்னு வரிசையாக எல்லாம் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு யூடியூப்பு வீடியோ ஒன்று இருக்குது. இந்த 4-5 ஸ்டெப்புக்கு உள்ள டீட்டெயிலை வந்து இந்த யூடியூப்பில் விளக்கமாக கொடுத்துருக்காங்க சங்கர் சார். அந்த யூடியூப்பை வந்து நீங்கள் ஃபுல்லாக யூடியூப்பை டச் பண்ண உடனே பெருசாகிடும். நமக்கு பெருசான உடனே இந்த மாதிரி ஸ்க்ரீன் பெருசாகவும் உங்களுக்கு தெளிவாக பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த இதை 2 3 வாட்டி நீங்கள் பார்த்துக்காங்க. உங்களுக்கு வந்து புரிகிற வரைக்கும் அதை பார்த்துட்டு அதில் என்ன சங்கர் சார் இருக்கோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் பண்ணக்கூடியது வந்து ஃபேஸ்புக்கில் போட சொல்லியிருக்காங்க. இப்போ 2வது ஸ்டெப்பு நடந்துட்டு இருந்தது ஃபேஸ்புக்கில் பண்ணேன். இப்போ நம்ம வந்து அமேசானில் தான் நம்மளுடைய பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி அந்த டீட்டெயில் போடுவோம். பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு மற்றபடி அமௌண்ட்டு கட்டி பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை. இது நம்ம போஸ்ட்டு போடுறது. நம்மளுடைய ஒர்க்கு வந்து போஸ்ட் போடுறது தான் நம்மளுடைய ஒர்க்கு. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு இதில் தான் நம்மளுடைய ஒர்க்கே இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பாக்ஸில் amazon.in டைப் பண்ணணும். amazon.in டைப் பண்ண உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஷாப் ஆன்லைன் இன் அமேசான் இந்தியான்னு இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே நம்ம ஆல்ரெடி நம்ம அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை பற்றி தான் நமக்கு வரும். அதில் நமக்கு எந்த பொருள்னாலும் அதை நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் மொபைலை செலக்ட் பண்ண போகிறேன். நீங்கள் எதுனாலும் பண்ணலாம். இப்போ மொபைலை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே இப்போ இதை மொபைலை டச் பண்ணி நமக்கு எந்த மொபைல் வேணும், எந்த மொபைலை நம்ம போஸ்ட்டு போட போகிறோங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். மொபைல் வாங்குறதுக்கு இல்லை, போஸ்ட்டு போடுறது. ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு மொபைலை இதில் எதுனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்களேன். நான் இந்த மொபைலை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ண உடனே இந்த மொபைலும் அதுக்கு கீழே அந்த மொபைலை பற்றி 5G ரேமு இதை பற்றி டீட்டெயில் இருக்கும் பார்த்தீங்களா, கேமரா அதெல்லாம் அந்த டீட்டெயில் அதையும் சேர்ந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு எடுக்கணும். கரெக்டாக அந்த மொபைலையும் அதையும் வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு எடுக்கணும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம எடுத்து நேராக என்ன பண்ண போகிறோம், ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு போட போகிறோம். இதுதான் நம்மளுடைய ஒர்க்கு. இதுதான் அந்த ஷேருங்கிறத கொடுத்தாச்சுன்னா நேராக கீழே ஃபேஸ்புக்கை டச் பண்ண போகிறேன்.
டச் பண்ண உடனே இந்த மாதிரி ஃபேஸ்புக் உள்ளே போயிடும், போஸ்ட்டுக்கு வந்துடும். இது கீழே மொபைலும் இருக்கும், அந்த மொபைலுக்குள்ளே டீட்டெயிலும் இருக்கும். ஆனால் நமக்கு மேலே இந்த மொபைலை பற்றி ஒரு 4 வேர்டு அடிக்கணும். வேர்டுன்னா திஸ் மொபைல் இஸ் வெரி நைஸ். இந்த மொபைல் நேமை போட்டு அதோடைய கேமரா டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு டைப் பண்ண முடிஞ்சால் ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மொபைலை பற்றி ஒரு போஸ்ட்டு போடணும், அவ்வளோதான். அதுதான் நம்மளுடைய ஒர்க்கு. இது மேலே நான் வந்து டைப் பண்ண போகிறேன். அந்த மொபைலை பற்றி திஸ் மொபைல் இஸ் வெரி நைஸ்ன்னு நான் அடிச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான தோணும், அதை அடிங்க. திஸ் ப்ராடக்ட் இஸ் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லி அடிக்கலாம், எப்படினாலும் அடிக்கலாம். அதை டைப் பண்ணிவிட்டு போஸ்ட்டு நம்ம போடணும். இது போஸ்ட்டு போடணும். டைப் பண்ணியாச்சுல. இப்போ நம்ம போஸ்ட்டை டச் பண்ணியாச்சுன்னா போஸ்ட்டை டச் பண்ண உடனே ஆல்ரெடி அது வந்து போஸ்ட் ஆயாச்சு, எங்கே ஃபேஸ்புக்கில் ஆயாச்சு. இனி நம்ம என்ன பண்ணோன்னா அப்படியே பேக்கு வரணும். பேக்குன்னா நீங்கள் பேக்கு கொடுத்து வந்தாலும் சரி, சென்டர் பட்டனை கொடுத்து வந்தாலும் சரி. பேக்கு வந்த பிறகு ஃபேஸ்புக்கு டைரெக்டாக போகணும். நம்ம பேக்கு வந்துட்டு தான் போக முடியும். ஃபேஸ்புக்கு மறுபடியும் உள்ளே போகணும். ஃபேஸ்புக்கில் போய் நம்ம போட்ட போஸ்ட் இருக்குல்ல, அந்த போஸ்ட்டை நம்ம எடுக்கணும். போஸ்ட்டுனா இந்த மேலே ரவுண்டு ஃபேஸ்புக்கில் அதை செலெக்ஷன் பண்ணியாச்சுன்னா நம்மளுடைய தனிப்பட்ட வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த போஸ்ட்டுக்கு கீழே லைக்கு, கமெண்டு, சென்டு, ஷேர்னு இருக்குது. ஷேரை டச் பண்ணணும். ஷேரை டச் பண்ணோடனே இந்த மாதிரி வரும். கீழே வாட்ஸ்அப்பு, மெசேஞ்சரு, டெக்ஸு, குரூப்பு, காப்பி லிங்கை டச் பண்ணணும். காப்பி லிங்கை டச் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வரோம். பேக்கில் வந்து இந்த 3 டாட் இருக்குல்ல, 3 டாட்டை டச் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த மாதிரி பேஜுக்குள்ளே நம்ம போகணும். இதில் தான் நம்மளுடைய ஒர்க் பண்ணக்கூடிய டீட்டெயிலை நம்ம இதில் உள்ளே போடணும், டைப் பண்ணணும். டீட்டெயில் இருக்குல்ல, அதில் ஃபேஸ்புக்குன்னு நம்ம டைப் பண்ணணும். சூஸ் த டைப் அப்படின்னு இருக்கா, அதில் ஃபேஸ்புக்கை செலெக்ட் பண்ணணும். யூஆர் லிங்க் அப்படின்னு இருக்குல்ல, அதில் நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது மேலே பேஸ்ட்டுன்னு வரும். பேஸ்ட்டை டச் பண்ணியாச்சுன்னா நம்ம ஃபேஸ்புக்கில் போய் அந்த ஷேர் பண்ணோம்ல அந்த லிங்கை அதை எடுத்தோம்ல, லிங்கு ஒரு காப்பி, அது இங்கே இதாயிரும். கீழே சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்த உடனே கீழே டீட்டெயிலாக ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டுன்னு வரும். அதில் 3 days ஆஃப்டர் நீங்கள் 2வது பண்ணணும் அப்படின்னு வரும். அது வந்தாச்சுன்னா ஓகே, உங்கள் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயாச்சுன்னு அர்த்தம். இதுதான் நமக்கு இப்போதைக்கு கொடுத்துருக்க ஒர்க்கு. 3 daysக்கு ஒரு நாள் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். இன்றைக்கி 10 மணிக்கு நம்ம பண்ணோன்னா 3 நாள் கழித்து 10 மணிக்கு மேலே பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் கொடுங்க. ஓகே.